எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. செம டேஸ்ட் இருந்துச்சு. சாஃப்டாக இருந்துச்சு பரோட்டா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா காரமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆலு பரோட்டா அண்ட் மட்டர் கிரேவி, பச்சை பட்டாணி கிரேவி, 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, காஞ்ச மிளகாய் 2 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக வதக்கி அப்புறமா அரைச்சி ஒரு பேஸ்ட்டை எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அவல், உடச்சக்கடலை, வேர்க்கடலை, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் அரைக்க போகிறோம். இது அரைச்சிட்டோம். மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 hours ஊறின்னுட்டுருக்கு. இதில் இருக்கும் கரம் மசாலா, மிளகாத்தூள், நல்லா காரமாக மிளகாத்தூள், அப்புறம் வெறும் சில்லியை நல்லா அரைச்சி போட்டிருக்கேன். ரெட் சில்லி இல்லையா? ரெட் சில்லி ஒரு உருளைக்கிழங்கு, நல்லா பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இதில் உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிடலாம். சோம்பு, சாய் ஜீரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி ஊற்றந்தெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு லேசாக மூடி வச்சிடலாம். சுண்டி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா அரைச்சி வச்சோம்ல அந்த வேர்க்கடலை அதெல்லாம் போட்டு ஒரு கொதி வர வைக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூனு வெண்ணெய் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் லெமன் பிழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் பண்ணால் கசப்பு வந்துடும். அப்புறமா ஒரு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக வெறுமிளகாத்தூள் அந்த எண்ணெயில் போட்டுட்டு அப்படியே மெலாப்பில் ஊற்றுனா செம்மையாக இருக்கும் பாருங்கள். 3 விதமாக மாவை திரட்டி ஆலு பரோட்டா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா மாவை நல்லா திரட்டிட்டு அதில் உருண்டை பண்ணி உள்ளே வச்சுட்டு பிளாஸ்டிக் ஸ்ட்ரீட்டில் போட்டு திரட்டிக்கணும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்களா மாவு எப்படி இருக்குது பாருங்க, துணி மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம திரட்டும் போது பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் பண்ணது. அதனால் கொஞ்சம் திரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி ஷீட்டில் எண்ணெயோ இல்லாட்டி மாவும் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கட்டையிலலாம் ஒட்டாமல் நல்லா வரும். பட் ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம திரட்டணும். ஸோ ஆல்ரெடி நல்லா எண்ணெய்லாம் போட்டு பிசைஞ்சுனுக்கான ஜஸ்ட் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டுட்டு வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு நல்லா முன்னையும் பின்னையும் போட்டு நல்லா எடுத்தால் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும். ரெண்டாவது டைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே மாவை கையாலேயே பண்ணாலே பாருங்கள் நல்லா விரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு மாவு அவ்வளோ சாஃப்டாக நான் பிசைஞ்சு ஒரு 2 hours ஊறியிருக்கு. அப்படி 2 hours உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1/2 hour வச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் நல்லா பெரட்டி முன்ன பின்னெல்லாம் பெரட்டி இந்த மாதிரி ஷீட்டில் திருப்பியும் வச்சு பண்ணலாம். ஷீட்டில் பண்ணும்போது கூட ரொம்ப ஹார்ட் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் திருப்பி ப்ரெஸ் பண்ணணும். இது 3rd டைப்பு. அப்படியே மாவை சப்பாத்தி திரட்டிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அப்படியே கட்டையிலேயே நம்ம திரட்டிக்கலாம். பட் மாவு நிறைய டிப் பண்ணணும், அப்போ தான் கட்டையில் ஒட்டாமல் இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இதுக்கு. இந்த ஆலு பரோட்டா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கிரேவி அதுக்கு மேலே அல்டிமேட்டாக யம்மியாக இருந்தது. சாய் ஆர்டர் போட்டுட்டான், வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்குறேன்ட்டு. எவ்வளோ சாஃப்டாக 2 விரலில் பிக்க முடியுது பாருங்கள். கிரேவி அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க வெங்காயம் தக்காளிலாம் இதெல்லாம் மொத்தமாக அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. அதுவும் திக்காக தேங்காவே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். கிரேவிக்கு டேஸ்ட் கொடுத்ததே அந்த அரைச்ச கலவை தான். வேர்க்கடலை, உடச்சக்கடலை, அப்புறம் அவல் போட்டோம்னா அதுதான் மெயின் திங். ஸோ ரியலி இட்ஸ் வெரி அல்டிமேட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.